ஹக்கீமை குழு தலைவராக ஏற்குமாறு சபாநாயகருக்கு அழுத்தம் கொடுங்கள், ஐரோப்பிய ஒன்றிய பிரதிகளிடம் வலியுறுத்தினார் நிசாம் காரியப்பர் என்பதான செய்தி இவ்வாறு தரப்படுகிறது. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ரவுஃப் ஹக்கீமை முஸ்லிம் காங்கிரஸ் பாராளுமன்ற குழுவின் தலைவராக சபாநாயகர் ஏற்க மறுப்பதற்கு எதிராக ஐரோப்பிய ஒன்றியம் அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று ஐரோப்பிய ஒன்றிய பிரதிகளிடம் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் செயலாளர் நாயகம் நிசாம் காரியப்பர் இவ்வாறு தெரிவிக்கிறார். இலங்கை வந்துள்ள ஐரோப்பிய ஒன்றிய பிரதிகளுக்கும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் செயலாளரும் அம்பாறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான ஜனாபி சரத் நிசாம் காரியப்பருக்கும் இடையிலான சந்திப்பு வியாழக்கிழமை கொழும்பில் இடம்பெற்றிருக்கிறது. இதன்போது நிசாம் காரியப்பர் பல விடயங்களை ஐரோப்பிய ஒன்றிய பிரதிகளின் கவனத்துக்கு கொண்டு வந்தார். ஐரோப்பிய ஒன்றியத்தின் பிரதிகளிடம் நிசாம் காரியப்பர் சில விடயங்களை பற்றி பேசியிருக்கிறார். அதில் பயங்கரவாத தடுப்புச் சட்டம் ரத்து செய்யப்பட்டு சர்வதேச அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மனித உரிமை தரநிலைகளுடன் முழுமையாக ஒத்திச் செல்லும் சட்டம் ஒன்று கொண்டுவரப்பட வேண்டும். பயங்கரவாத தடுப்புச் சட்டமானது கருத்து சுதந்திரத்தை அடக்குவதற்காக பயன்படுத்துவதை கடுமையாக கண்டிக்கிறோம். உதாரணமாக பாலஸ்தீனத்தின் இஸ்ரேல் கொடுமைகளை எதிர்த்து ஸ்டிக்கர் ஒட்டியதற்காக பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை பயன்படுத்தி முஸ்லிம் இளைஞனை கைது செய்து தடுத்து வைத்ததை ஏற்க முடியாது. அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இதற்காக இளைஞரிடம் அரசாங்கம் மன்னிப்பு கோர வேண்டும். மாநிலசபை தேர்தல் விரைவில் நடத்தப்பட வேண்டும். அதற்கு தேவையான சட்ட ஏற்பாடுகள் உடனடியாக செய்யப்பட வேண்டும். பாராளுமன்ற ஜனநாயகத்துக்கு ஏற்ப அங்கு கட்சி தலைமைகளுக்கான அங்கீகாரம் வழங்கப்பட வேண்டும். பாராளுமன்ற உறுப்பினர்கள் எந்த கட்சியின் கீழ் தெரிவு செய்யப்பட்டிருந்தாலும் அவர்கள் உண்மையாகவே எந்த கட்சியைச் சேர்ந்தவர்களோ அதற்கான அங்கீகாரம் வழங்கப்பட வேண்டும். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ரவுஃப் ஹக்கீமை முஸ்லிம் காங்கிரஸ் பாராளுமன்ற குழுவின் தலைவராக சபாநாயகர் ஏற்க மறுப்பதற்கு எதிராக ஐரோப்பிய ஒன்றியம் அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று நிசாம் காரியப்பர் இவ்வாறு வலியுறுத்தியிருக்கிறார். எனவே பாராளுமன்றத்தில் அதற்கான முக்கியத்துவம் இல்லாமல் செய்யப்பட்டிருக்கிறது என்ற வேதனையை அவர் இவ்வாறு ஐரோப்பிய ஒன்றிய தூதுக்குழுவிடம் குறிப்பிட்டிருக்கிறார்.